ஹாய் காய்ஸ், கள்ளக்குறிச்சி டு ரிஷிவன்யம் டிக்டாக். வணக்கம் ஜிலாக்கி புலாக்கி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்டு 7. இந்த 7ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெய்னர் போர்டு அந்த ஒரு டீகோடர் ஃபிட்டிங் ஸ்டேஜ் சொல்லியிருப்பேன். எப்படி இந்த கண்ட்ரோலை நம்ம எப்படி வெளியில் கொண்டு போகிறது, இந்த நாய்ஸ் கண்ட்ரோலை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோ. இன்னும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சீரியல் தொடர்ற மாதிரி இது ஒரு முடிவே இல்லையான்ற மாதிரி இது சொல்லிக்கிட்டே போகலாங்க. பல விதமாக இருக்குது ஆடியோ இந்த ஃபீல்டில். எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்தாலே அதுக்கு ஒரு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், செயின் லிங்க் மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு சிலதை ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ருகளை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஒரு சில நண்பர்களுக்கு. இது வந்து சமீபத்தில் தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு டெக்னிக்கல் ரீதியாக நம்ம வந்து கஸ்டமருக்கு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்றதை யோசிப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு சாதாரணமான டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா போர்டு ஆல்ட்ரேஷன்னா என்ன, இந்த விளக்கங்கள் வந்து சரியாக வந்து கொஞ்சம் அப்படியே தகமாறுவாங்க. ஆல்ட்ரேஷன்னா பெருசாக ரொம்ப அது எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. ஏன்னா அது தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் லாஜிக் கண்ட்ரோலை எப்படி கனெக்ஷன் பண்ணணும், இந்த மாஸ்டர் கண்ட்ரோலை நீங்கள் கெயின் ஸ்டேஜுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும், இந்த கெயின் ஸ்டேஜை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன், ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன், ஒரு கெயின் ஸ்டேஜ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம் நான் போயிட்டு கடையில் போயிட்டு சின்ன பசங்க மாதிரி டிராயிங் பென்சில்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கேன். இந்த கலராக, ஏன்னா நம்ம போடுற ட்ராக் வந்து நம்ம நண்பர்களுக்கு வந்து இந்த கலருன்ற ஒரு விஷயம் வந்து இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸுக்காக நம்ம வந்து இந்த கலருன்ற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எந்த கனெக்ஷன் எப்படி போகுது நம்ம நண்பர்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த கலராக போயிட்டு நம்ம நண்பர்களுக்காக ஜிகிஜிக்கா இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடும். ஜவ்வாய் இழுக்கிறத விட நம்ம டக்குன்னு ஒரு வீடியோவுக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் ஷீட்டு A4 ஷீட் எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பயன்பாடு இருந்தால் பாருங்கள், பயன்பாடு இல்லைனா எக்ஸிட் பண்ணி விட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இது ஒரு பண்ணி பாருங்கள் கம்பல்சரி. இது ஒரு இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வீடியோஸ் கீழே கமெண்ட் போடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன யோசனை ஒரு சில நண்பர்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு சில வர பிகினர்ஸுக்கு புரியல. இது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இந்த மாஸ்டர் வால்யூமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜ் சொல்லிடுறேன். இது ஒரு ஸ்டேஜ், அதாவது ஃபஸ்ட்டு 1 லைனு, 2 லைனு, 3 லைனு, 4 லைனு, 5 லைனு, 6வது லைனு. ஒரு 5.1 எடுத்துட்டிங்கன்னா 6 கனெக்ஷன். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கனெக்ஷன் சப்ஃபரு, மீதி 5 கனெக்ஷன் அண்டு சென்டர், ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, அது மாதிரிக்கு சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு. இப்போ இந்த 6 சேனல் ஒரு 5.1 மாஸ்டர் கண்ட்ரோல் நண்பர்களே. இப்போ இதனுடைய பின் டீட்டெயில்ஸ் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது வந்து ஒரு சின்னதாக வரைபடம். இப்போ கண்ட்ரோல்ஸ் வந்து இப்படி மேலே மூஞ்சியை பார்த்தா மாதிரி இருந்ததுன்னா, இந்த கம்பி உங்கள் மூஞ்சியில் குத்துற மாதிரி இப்படி கீழே நட்டுக்கிட்டு குத்துற மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும், இப்படி நிமித்தி வச்சு அடித்தா எப்படி இருக்கும், கம்பி வச்சா அடித்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி நகைச்சுவாக கொஞ்சம் உங்களுக்கு கண்டென்ட்டாக இருக்காங்க அப்படின்றாங்க. இந்த ஜவ்வா இழுக்கிறது அப்படின்னு முதல்ல கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1வது பின் எது, 2வது பின் எது, 3வது பின் எது அப்படின்றது தெரியாதவெல்லாம் சில பேர் இருக்கீங்க. இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டர்நெட் உலகமாக ஆகிப்போச்சு. எல்லாமே இன்டர்நெட்லேயே தேட ஆரம்பிச்சிட்டிங்க. கண்ட்ரோலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலோட 6 பின் இப்படி மேல் வாட்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்ட்ரோல் பொசிஷன் இதுதான், இப்படி கிடையாது. இப்போ கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 1வது பின்னு, 2வது பின்னு, 3வது பின்னு.
இப்போ இந்த 2 ஸ்டேஜ் இருக்குங்க இல்லையா, அந்த 2 ஸ்டேஜ் இது ஒரு சேனலுக்கும் இது ஒரு சேனலுக்கும் ஒர்க் ஆகுது. இப்போ மோனோ கண்ட்ரோல்னா இந்த சிங்கிள் சேனல் பயன்படுத்துகிறீங்க சப்வூஃபர் கண்ட்ரோலு அப்படின்னும் போது இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கண்ட்ரோலுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு ஸ்டேஜ் தண்ணி, அதாவது நீங்கள் தண்ணி ஒரு பைப்பில் போயிட்டுருக்கு, அந்த தண்ணியை ஸ்லோவாக வேணுமா அதிகமாக வேணுமா அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இது வந்து ஒரு டேப்புன்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். இது நம்ம தமிழர்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி, படிக்காத நபர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த கண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கேட் வால் டேப்பு, அந்த டேப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் டவுன் பண்ணிக்கிறோம். இப்போ கண்ட்ரோலு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பின் ஒரு சைடு நான் வரைபடம் காமிக்கிறேன். இது இப்படியே சுற்றிக்கிட்டு இப்படி போகும். இந்த சென்டரில் கண்ட்ரோலை நிறைய பேர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்களே வந்து அதை இது பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ இதில் வந்து கடிகார முள் மாதிரி ஒரு லாக்கு மட்டும் இந்த கார்பன், இதில் வந்து கார்பன் இருக்கும் பிசிபியில். இந்த முள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம திருகும்போது இது இப்படி சுயண்டு இதில் உராசிக்கிட்டே போகும், இதெல்லாம் திரும்ப இங்கே வரும். இப்போ இந்த கண்ட்ரோலோட இது 3வது பின்னு இன்புட்டு, 2வது பின்னு அவுட்புட்டு, 1வது பின்னு உங்களுக்கு கிரவுண்டு ஜினாலும் ஒன்று தான், கிரவுண்டுனாலும் ஒன்று தான். மைனஸ்ன்றது வேறு ஸ்டேஜி, கிரவுண்டுன்றது வந்து காமன், அது எல்லாத்துக்கும் உரியது. இப்போ சிங்கிள் பவர் சப்ளையில் ரெடி பண்ணும்போது கிரவுண்டு தான், அதை மைனஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வண்டி பேட்டரியிலேருந்து வர்றதுனால அதை மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே டூயல் பவர் பாசிட்டிவ் நெகட்டிவ் போகும்போது அதில் வந்து மைனஸ் வோல்ட்டு தனித்துவமானது. அதனால் நம்ம டூயல் பவர் சப்ளையில் ரெடி பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த கண்ட்ரோலோட இந்த கார்பன் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்பன் இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக இன்க்ரீஸ்டு வரும். இங்கே கிரவுண்டு பாஸ் ஆகிட்ருக்கும். இந்த கிரவுண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் பாஸ் ஆகிட்ருக்கும் இந்த கண்ட்ரோலோட சென்டர் பகுதியில். இங்கே குறைய குறைய கண்ட்ரோலோட அந்த கிரவுண்டு வேக தடை கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ வந்துட்டுருக்குன்னா இந்த கிரவுண்டு வயர் எடுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ண அந்த இன்புட்டில் அந்த ஆடியோ கட் ஆஃப் ஆயிரும். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆடியோவை 0 கொண்டு போகிறது கிரவுண்டு தான். நம்ம அங்கேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியை கட் ஆஃப் பண்ணிடும். இப்போ சடார்னு கேட்டு போடுற மாதிரி தான் இந்த கிரவுண்டு தான் உங்களுக்கு வந்து டேப்பு மாதிரி வரக்கூடிய அந்த கேட் வலை தண்ணியை நிறுத்துறதுக்கான எதிர்வினை அப்படின்றத உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ கண்ட்ரோலுக்கான மீனிங் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்புட்டு, அவுட்புட்டு, கிரவுண்டு. இந்த கிரவுண்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதிர்வினை, அந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலுக்கு எதிர்வினை. உங்களுக்கு வந்து அதை தடை செய்யும் வரக்கூடிய அந்த சிக்னலை இந்த அந்த அவுட்புட்டு மில்லு உராசிக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு ஸ்டேஜுக்கு சவுண்டு வரும், இங்கே ஒரு ஸ்டேஜ் சவுண்டு வரும், இங்கே ஒரு ஸ்டேஜ் வரும், இங்கே ஒரு ஸ்டேஜ் வரும், இங்கே ஒரு ஸ்டேஜ் வரும். இந்த ஆடியோ இன்புட் சிக்னல் இந்த கண்ட்ரோலை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கும் இந்த கார்பனில். இது இந்த லாகு வந்து மேலேயே உராசிக்கிட்டு வரும்போது அந்த லாகு வரும்போது கம்பல்சரி உங்களுக்கு அந்த இடத்தாண்ட அவுட்புட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுதான் இந்த கண்ட்ரோலோட ஃபங்க்ஷனை. நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பாருங்கள், ஓப்பன் பண்ணி சுற்றி கூட பாருங்கள். இப்போ இது மோனோ கண்ட்ரோல். ஒரு ஸ்டேஜுக்கான இந்த ஸ்டேஜுக்கான பின்னுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். கண்ட்ரோலு இப்போ இந்த வாட்டத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள் இப்படி தான் வச்சுருக்கேன். இது இப்படியே ஆம்ப்ளிஃபயரில் ஃபிட் பண்ணிங்கன்னா 1வது பின்னு, 2வது பின்னு, 3வது பின்னு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு கிடையாது. ஒரு சில நபர்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாதவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, தெரிஞ்சவங்க யாரும் எடுத்துக்க வேண்டாம். இப்போ இந்த கெய்னர் போர்டில் இந்த ஃப்ரீ செட்டு இருக்குது. இது வந்து புரியும் பட்சத்தில் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது. இதில் 2 விதம் இருக்குது. நான் யோசித்த விதம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு தெரியவே தெரியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த கெய்னர் போர்டில் இருக்கிற ஃப்ரீ செட்டை எல்லாத்தையுமே கழட்டி ஒரு கவரில் வச்சுருங்க. இந்த ஃப்ரீ செட்டு எல்லாமே கழட்டிட்டிங்கன்னா இதில் பாருங்கள், இந்த ஃப்ரீ செட்டில் 3 பின் இருக்கும். இந்த 3 பின்னில் ஒரு பின்னு டம்மியாக இருக்கும். எந்த ஒரு ட்ராக்குமே இருக்காது, டம்மியாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுட்புட்டு ஸ்டேஜி, இன்புட்டு ஸ்டேஜ். இது வந்து அவுட்புட் ஆகிற இடம், இது இன்புட் ஆகிற இடம். இப்போ இந்த இடத்தாண்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா
கெய்னர் போர்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ரீ செட்டை கழட்டிடுறோம். இங்கே 2 வயர் தான் வரும். இப்போ இந்த போர்டை நான் இப்படி எடுத்துக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். இந்த மாஸ்டர் வால்யூமை இங்கே வச்சுக்கிறேன். இந்த ஃப்ரீ செட்டு தான் இந்த கண்ட்ரோல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீ செட்டு தான் இந்த கண்ட்ரோலு. இந்த கண்ட்ரோலுக்கு இந்த லைனை பூரா டேப் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு லைன் காமிக்கிறேன். இந்த ஒரு லைன் காமிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த அதாவது ஒரு ஐசிக்கு இந்த ஒரு லைனை நான் ஸ்டீரியோவில் காமிக்கிறேன். அதை பார்த்து கண்டினியூ அதுதான். இப்போ நீங்கள் இங்கே இன்புட்டில் சென்டர் கொடுக்குறீங்களா, சரவுண்டு கொடுக்குறீங்களா, லெஃப்ட் கொடுக்குறீங்களா, ரைட்டு கொடுக்குறீங்களா, அதே மாதிரி தான் இங்கே அவுட் எடுத்துக்கணும். இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெயின் ஸ்டேஜ். இப்போ இங்கேருந்து ஒரு சின்ன டிராயிங் பண்ணுறேன். இங்கேருந்து 100 டிகிரியில் ஒரு ஆடியோ அவுட்புட் ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் வரைகிறேன். ஒரு 100 டிகிரியில் ஆடியோ வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கண்ட்ரோல் போடுறோம், வால்யூம் கண்ட்ரோலு. இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம எடுத்து இந்த கெயின் ஸ்டேஜ் இப்போ இந்த இடத்தாண்ட ஒரு கெயின் ஸ்டேஜ் இருக்குது. ஒரு 2 ஐசிக்கான விளக்கங்கள் சொல்கிறேன். இங்கிருந்து இந்த 100 ஃபாஸ்ட்டில் வந்துட்டுருக்கு இந்த ஆடியோ. இப்போ நம்ம இந்த கண்ட்ரோலில் உள்ளே விடுறோம். இங்கே கெயின் ஸ்டேஜ் ஆயிடுது. இங்கே ஒரு ஃப்ரீ செட் இருக்குது. இந்த 100 ஸ்டேஜின்றது தான் இந்த ஃப்ரீ செட்டு. இப்போ இந்த கண்ட்ரோலை தாண்டி ஒரு பவர் ஆம்புக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறீங்க இந்த ஆடியோவை. ஹம்மிங்ன்றது வேறு, நாய்ஸுன்றது வேறு. ஒரு சில பேர் வந்து அது கூட தெரியாத இருக்கீங்க. ஹம்மிங் வேறு, நாய்ஸ் வேறு. இது வந்து ஸ்பீக்கரு அவுட்புட்டு கொடுத்துட்றோம். இப்போ இந்த இடத்தாண்ட நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட்டு கொடுத்துட்றோம். இது ஆம்ப். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம். இந்த இடத்தாண்ட நாய்ஸ் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெய்னர் போர்டு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. இந்த கெயின் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே தான் போகணும் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட்லேயே வந்து வரக்கூடிய அத்தனை கெய்னர்ஸ் போர்டும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இதை கம்மியாக உள்ள ஆடியோவுக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த ப்ரீசெட்டு, இந்த என்ன சொல்கிறது, நம்ம டீகோட்ரு, இந்த மாதிரி ஆப்டிக்கல் பாக்ஸு, ரஸ்ஸு பாக்ஸு, அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஆடியோ கம்மியாக இருக்குன்னு. இப்போ இதிலிருந்து நீங்கள் கனெக்ஷனு எப்படி கொடுக்கணும், இது எதுக்காக நான் அந்த வேலையை சொல்கிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த வேகத்தடை என்ன பண்ணுது. இப்போ ரெகுலராக நம்ம நண்பர்கள் பண்ணுறதில்ல நாய்ஸ் கம்ப்ளைண்ட்டு, இந்த நாய்ஸை எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, இந்த கெயின் கஸ்டமர் தேவைப்படும் போது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 100 ஸ்டேஜ் கண்ட்ரோலு நாய்ஸ் வந்து இங்கே 100 ஸ்டேஜில் வந்துட்டுருக்கும். 100ன்றது ஒரு வேகம், ஸ்பீடு. ஒரு பைக்கு 100 ஸ்பீடில் போயிட்டுருக்கு ரேஸில். இதுக்குண்டான அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ரோப். அந்த வண்டி 100 ஸ்பீடில் ரேஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து இடையில ஒரு பேக்கில் வந்து பின்னாடி ஒரு லாரியை கட்டிடுறோம். இந்த லாரியை கட்டி நீங்கள் இந்த இடத்தாண்ட இந்த கண்ட்ரோலில் கொடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த 100 ஸ்பீடு வேகத்தை கம்மி பண்ணுறீங்க. ஈத்தா என்ன ஆகும், இந்த இடத்தாண்ட டயரு தான் தேயும். டயரு தேயும் போது இங்கே என்ன அந்த ரேஸோட உங்களுக்கு அந்த வேகம், வண்டி இன்ஜின் சூடாகும். அந்த ரேஸ் ஆகிற ஒரு விஷயம் வந்து இங்கே டிஸ்டார்ஷன் இந்த ஆம்ப்ளிஃபயருக்கு போகும், கடத்த செய்யும். அங்கே கடத்தி போகும்போது அந்த ஸ்பீக்கரில் இந்த ரேஸ் அதிகமான அந்த சவுண்டு உங்களுக்கு இது வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேகத்தை குறைக்க நினைக்கிது. பட் அதனால் இங்கிருந்து வரக்கூடிய அந்த ஸ்பீடு கண்ட்ரோலை, அந்த டிஸ்டார்ஷனை குறைக்க முடியாது. இப்போ இதுக்கு தான் நீங்கள் என்ன மெத்தடு பண்ணுங்கன்றீங்க. அதாவது இந்த ரேஸுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த கெய்னர் போர்டில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை கண்ட்ரோலாகவும் பயன்படுத்தணும். கஸ்டமரு இப்போ ஒரு வீட்டில் வந்து நைட் மோடில் ஒரு 8 o'clock மேலே சவுண்டு வந்து எல்லா இடமும் அமைதியாகிடும். அக்கோ ஷீட் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு சின்னதாக கிளிங்குன்னு சவுண்ட் போட்டால் கூட பக்கத்தில் இருக்க வீட்டு வரைக்கும் கேட்கும். ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்குமே போகும் அந்த சவுண்டு. அப்படின்னும் போது ஒரு 2.3 பாயிண்ட் வைக்க முடியும். இந்த 100 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடில் அந்த ஆடியோ வந்துட்டு இருக்கும்போது
உங்களுக்கு இங்கே லோ பண்ணுறீங்க அந்த 100 ஸ்பீடோட அந்த வாய்ஸ் ஒரு 2 பாயிண்டில் கேட்கும்போது லைட்டாக ஏதோ தொண்டையில் கரன்னு படிக்கிற மாதிரி லைட்டாக இருக்கும், அந்த ஸ்பீலிங் இருக்கும், தெளிவுனஸ் இருக்காது. இது எதனாலன்னு காரணம் கேட்டிங்கன்னா இந்த கெயின் ஸ்டேஜ். இப்போ இந்த கெயின் ஃப்ரீக்குவன்சியை குறைச்சி கொடுத்தோம்னா கம்மியாக இருக்கிற ஆடியோ வந்து மறுபடியும் கேட்டுவிட்ட கஸ்டமர் வந்து நான் கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மறுபடியும் கெயின் கம்மியாக இருக்குது, எனக்கு ஆம்பிளிஃபையரில் ரிசல்ட்டே இல்லை அப்படின்னுவாங்க. அதாவது பாட்டு சவுண்டாக கேட்கும்போது எப்போது ஒரு டைம் நினைப்பாங்க, ஒரு சில டைம் அமைதியாக கேட்கணும்னு நினைப்பாங்க. அதாவது வீட்டில் யாருமே இல்லை, ரூம்பு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ வடிவேலு ஏதோ ஒரு படத்தில் தான் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குஜாலமாக உட்காந்து வீட்டில் நம்மளுடைய நண்பர்கள்லாம் ஜிலாக்கி புலாக்கி ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து கொண்டாடும்போது அந்த இடத்தாண்ட வந்து அப்போ சவுண்டு தேவை. வீட்டில் ஃபேமிலியாக இருக்கும்போது அந்த இடத்தாண்ட சவுண்டு தேவையில்ல, ஒரு மெலடியான ஒரு சாங்ஸ் தான் அந்த வீட்டில் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பொசிஷனுக்கு இதை வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். கெயின் ஸ்டேஜ் கண்ட்ரோல் கஸ்டமர் கையில், இதுக்கு மெக்கானிக்கிட்ட அடிக்கடி தூக்கிட்டு போக தேவையில்லை. இது பண்ணும்போது கம்பல்சரி உங்களுடைய ஆம்பிளிஃபையரில் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளைன்னு எடுத்துட்டிங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஆடியோ சிக்னல் கிட்ட எந்த ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி கேபினெட் போடுங்க. பவர் செக்ஷனுக்கு ஒரு 2 இன்ச் கேப் எல்லா பக்கமும் கேபினெட்டில் வச்சுருங்க. சப்போஸ் இடம் இல்லைனாலும் அதுக்கு தகுந்த கேபினெட் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த கெயின் ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, இதில் 2 வயர் வரும். இப்போ இதில் பாருங்கள், இந்த சென்டர் பின்னில் கொடுத்துருக்காங்க, இதில் கடைசி பின்னில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இங்கே ஒரு பிரீஜிட்டை வரைகிறேன். இந்த ரவுண்டாக இருக்குமே அதுதான் பிரிசெட்டோ. இதுதான் பிரிசெட்டுங்க, நான் வரைகிறதான் பிரிசெட்டு, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் இந்த ஒரு காலை ஃப்ரீயாக விட்டுரும். இப்போ தெரியாத நபர்களுக்கு சொல்கிறேன், இந்த கெய்னர் போர்டில் இப்படி தான் இருக்கும். இந்த ஓட்டையிலேருந்தே நீங்கள் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ப்ரீசெட்டை பிடுங்கி கடைசிட்டு இந்த ஓட்டையிலேருந்தே ஒயர் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயமும் செய்யணும். இந்த ப்ரீசெட்டை பிடுங்கினவுடனே கேட் வால் ஓப்பன் ஆகிருக்கும், இதை ஆஃபில் வச்சுட்டு தான் இந்த வேலையை செய்யணும். இந்த எந்த பின்னுக்கும் கனெக்டிங் இருக்கோ இந்த டம்மி பின்னை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இந்த பின்னுக்கும் கனெக்ட் இருக்குன்னா கம்பல்சரி இந்த ப்ரீசெட்டை கழட்டிட்டு இந்த இடத்தாண்டருந்து இந்த இடத்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150K ரெசிஸ்டன்ஸ் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரோல் எப்போ வேணாலும் கம்ப்ளைண்ட் ஆகும். இந்த கண்ட்ரோல் கம்ப்ளைண்ட் ஆகும்போது கம்பல்சரி நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து இறைய ஆரம்பிச்சிடும். கண்டினியூ அதை கம்ப்ளைண்ட் வந்து இதனால் ஐசி போகிறதுக்கு, பவர் ஆம்புக்குள்ளே ஐசி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 150K பயன்படுத்தும் போது இந்த 150Kக்கு மேலே அங்கே கெயின் ஸ்டேஜ் யாராது. நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து அதிகமாக தேவைக்கூடியது 150K தான். நீங்கள் இந்த ஒரு 150Kவை இந்த ஓட்டையில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ இங்கே இருக்கிறது கனெக்ஷன் இருக்கிறது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி எடுத்துக்கிறேன், LR, அதாவது இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எல்லுக்கும் ஆருக்கும் ஒரு 150K அந்த ஓட்டையில் சொருவிடுங்க, ரெசிஸ்டன்ஸை சொருவிடுங்க. அதுக்கு அடியில் இந்த LR, இந்த இங்கே வந்து நான் ஸ்டேஜ் போடுறேன். இப்போ இந்த LR 2 கனெக்ஷன் வயர் எடுத்துக்கோங்க. இங்கே R, இது L, ஓகேங்களா. இப்போ இந்த கண்ட்ரோலில் வந்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு மட்டும் நான் பண்ணுறேன். கண்ட்ரோலோட 3 பின்னு, வால்யூம் கண்ட்ரோலோட 3 பின்னு, இது டபுளாக எடுத்துக்குங்க, ஓகேங்களா. சில நண்பர்கள் புரியாதவங்க இருப்பீங்க, இதை வந்து டபுளாக எடுத்துக்குங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அது மாதிரி தான். அதாவது நம்மளுக்கு 2.1க்காக செய்கிறோமா, அதுக்கு 2 சேனல் கெய்னர் போர்டு கூட நீங்கள் வாங்கி செய்யலாம். இல்லை 5.1க்கு செய்கிறீங்களா, 5.1க்கு அந்த மாதிரி கெய்னர் போர்டு கூட நீங்கள் வாங்கி செய்யலாம். இப்போ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பண்ணும்போது கம்பல்சரி ஆடியோ டிஃப்ரெண்ட் இருக்குது, கஸ்டமருக்கு ஏற்ற கெயின் கேட்கும். இந்த 2 கண்ட்ரோல் தூக்கணும் தான் எனக்கு சவுண்டு வேணும், கத்தணும் வாழ்வாள்னு நினைக்கிற நபர்களுக்கெலாம் இது வந்து ஒரு அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி சவுண்டை லோ பண்ணும்போதும் அந்த ஆடியோ
கிளாரிட்டி கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடியது நிறைய பேர் இந்த ப்ரோலாஜிக்கில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கெயின் ஸ்டேஜை போட்டு கெயின் எங்கே பண்ணணும் அப்படின்ற ஒரு விதிமுறைகள் இருக்குது. இப்போ இது மாஸ்டர் வால்யூமு. இப்போ இந்த ஒரு பின்னு ஃப்ரீயாக இருக்குது இல்லைங்களா, இது வந்து 0 பின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, இந்த 0 பின்னு தான் இந்த வால்யூம் கண்ட்ரோலில் வந்து நீங்கள் இந்த கடைசி பின்னு 0. ஓகேங்களா, இது வந்து ஆர் பின்னும் இது வந்து எல் பின்னும் எடுத்துக்குங்க. இந்த கண்ட்ரோலில் 1வது பின்னு, 2வது பின்னு, 3வது பின்னு. ஓகேங்களா, இப்போ இந்த எல்லு ஆறு. ஓகேங்களா, இந்த ஆறு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பின்னுக்கு வரணும். ஒரே நிமிஷம் வரேன். சென்டர் பின்னுக்கு வரணும். இப்போ அதே இந்த எல்லுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பிளாக் கலரில் போடுறேன். இந்த எல் பின்னுக்கு வரணும். இது வந்து ஒரு கெய்னர் போர்டு. இந்த கெய்னர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. இப்போ இது மாஸ்டர் கண்ட்ரோலாகவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும், இது ஒரு கெய்னர் கண்ட்ரோலாகவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இது மாதிரி பண்ணும்போது ஒரு சில டைம் அந்த கண்ட்ரோலு உங்களுக்கு ரிவேர்ஸ் ஃபார்வர்டில் ஒர்க் ஆச்சுன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த எல்லு இங்கே கொடுக்குறீங்கள, இந்த சைடு கொடுக்குறீங்கள, இந்த 3வது பின்னில் அடிச்சிருங்க. இந்த 0வை இந்தாண்ட விட்டுருங்க. வேலையே முடிஞ்சது. அந்த ரிவேர்ஸில் ஒர்க் ஆகிறது அண்டு டைரெக்டாக உங்களுக்கு நேரடியாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சென்டரில் இருக்கிற வயரை விட்டுட்டு இந்த வயரை இந்தாண்ட கொடுத்துருங்க, அந்த வயரை அந்தாண்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் அண்டு ரைட் ஃபார்வர்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து ஒரு சேனலுக்கான ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அவுட்புட்டு ஸ்டேஜ் தான் வந்து உங்களுக்கு அடுத்து இங்கே பாருங்கள். இப்போ ஒரு சப்வூஃபர் வால்யூம்னு போடுறேன். இந்த சப்வூஃபர் வால்யூமுக்கு இன்புட்டு இங்கிருந்து வருது பாருங்கள். இந்த சப்வூஃபர் வால்யூமுக்கு இங்கே கொடுத்து இது வந்து சப்வூஃபர் வால்யூமு. இப்போ இது ஒரு பவர் ஆம்ப்னு வச்சுக்கோங்க. இதனுடைய சப்வூஃபர் வால்யூம் எடுத்துகிட்டு போய் இப்படி கொடுங்க. ஓகேங்களா, சப் வால்யூம். இப்போ டீகோடரில் இருந்தோ உங்களுக்கு ப்ரோலாஜிக்கில் இருந்தோ நீங்கள் சுவிட்சிங் பண்ணுற கனெக்ஷன் எதுவாக இருந்தாலும் இந்த இன்புட்டு நுழைவாயில் நீங்கள் கொடுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே ஒரு ப்ரோலாஜிக் ஸ்டேஜோ, இது வந்து ஒரு ப்ரோலாஜிக்கு, இது வந்து ஒரு டீகோடரு, ஒரு டிடிஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்டின்னு போடுறேன், எஃப்டி ப்ரோலாஜிக். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்தாண்ட ஒரு செலக்டர் போர்டு வைக்கிறீங்க. இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச். இப்போ இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துரும் இந்த போர்டுக்கு. இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது ப்ரோலாஜிக்கு, ஆஃப் பண்ணும்போது இங்கே எஃப்டி. இப்போ இந்த கெயின் ஸ்டேஜ் இங்கே போகுது இந்த 6 சேனலுக்கு. இப்போ இந்த வால்யூமை கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த வேகம் குறையும். இந்த 100 வேகம் இருக்குது இல்லைங்களா. இப்போ பேசிக்காக இந்த ஃப்ரீ செட்டை வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபயருக்குள்ளே தேவையோ அப்படியே வச்சுருவாங்க ஃபிக்ஸடாக. அந்த கஸ்டமர் சவுண்டை லோ பண்ணும்போது ஒரு மனுஷன் ஃப்ரீயாக மூச்சு விட்டுட்டுருக்கிற மனுஷனை பிடிச்சி மூச்சு பிடிச்சா, அதாவது அவன் மூக்கை பிடிச்சி அமுக்கி பிடிச்சிக்கிட்டு மூக்கையும் வாயை அமுக்கி பிடிச்சிக்கிட்டா எந்த அளவுக்கு திணறுவான். அவன் அந்த மனுஷனால் தெளிவாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. சேம் அதே மெத்தடு தான் நண்பர்களே. இப்போ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடி வர மனிதனை அவன் எந்த அளவுக்கு ஓடி வரணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது வந்து இந்த அம்பியர்னு சொல்லுவாங்க. விளையாட்டு போட்டியில் ஓடி வரும்போது இந்த அளவுக்கு ஸ்பீடு ஓடினா போதும். அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஸ்லோவாக ஓடி ஜெயிக்கிறது இருக்குது. அதாவது ரொம்ப ஸ்லோவாக யார் போகிறாங்களோ அந்த மாதிரி இருக்குது. அதிக ஸ்பீடு போகிறது, இப்படி வந்து பல விதம் இருக்குது. அப்போ அம்பையருன்றது கஸ்டமர் தான். இந்த மாஸ்டர்னு எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த அம்பையர் இதை கரெக்டாக இதை சரியாக அந்த மாஸ்டர் வந்து கொடுக்கறது வந்து மாஸ்டரை நம்ம கை வைக்கிறோம்னா அந்த மாஸ்டரில் பல விஷயம் இருக்கணும்.
இப்போ இந்த மாஸ்டரில் இதை ஓடக்கூடிய மனிதன், அதாவது இது ஒரு ஆக்சிலேட்டர் மாதிரி தான், எந்த அளவுக்கு வேகம் வேணும், அதாவது டிராஃபிக்கில் போய், அதாவது ஒரு டிராஃபிக்கில் போயிட்டு நம்ம ஒரு 100 ஸ்பீடில் வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே ஒரு 100 பாயிண்ட் சவுண்டு வச்சு பாட்டு கேட்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த 100 பாயிண்ட் சவுண்டு இருக்கிற, அதாவது 100 பாயிண்டில் ஓடிட்டு இருக்கிற மனுஷனை ஒரு 2 பாயிண்ட் ஒரு 2 பாயிண்டில் நீங்கள் இந்தாண்ட அவுட்புட்டு கேட்டால் அந்த ஆடியோ நல்லா இருக்குமா? இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 விஷயம் நடக்கும். இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த நாய்ஸ் பிரச்சனை இருக்கும். அந்த நாய்ஸு சில மெக்கானிக் அரெஸ்ட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்படி பண்ணும்போது உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கெயின் ஸ்டேஜ் சவுண்டு தூக்கும்போது அந்த சவுண்டோட ஒளிபரப்பு அதிகத்தில் உங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸும் அந்த ஆம்ப்ளிஃபையரில் தெரியாது. ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ரூமில் அதிகமான சவுண்டில் இருக்கும்போது அந்த நாய்ஸ் பிரச்சனை அந்த எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதே இப்போ இந்த கெயின் ஸ்டேஜில் வந்து நிறைய பேர் என்ன அந்த நாய்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கோசரம் கெயின் போர்டை குறைச்சிடுவாங்க. கெயின் போர்டு போட்டுமே பிரயோஜனம் இல்லாத அந்த ஒரு ஆடியோ யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இது பண்ணும்போது அதாவது அந்த 100 ஸ்பீடை ஓடிக்கிட்டு இருக்கிறது எங்கே? அவன் காலில் தானே இருக்குது அந்த வேகம். அந்த காலில் எங்கே? இப்போ ஒரு பைக் ஸ்பீடாக போகுதுன்னா எங்கே இருக்குது வேகம்? ஆக்சிலேட்டர் திருவுற முறுக்குறதுல அந்த ஈர்த்து பிடிச்சா அந்த பெட்ரோல் உள்ளே போகிற அந்த இதில் தானே இருக்குது. அதாவது நம்ம கார்பரேட்டர்னு சொல்லுவாங்க. உள்ளே எந்த அளவுக்கு பெட்ரோல் உள்ளே போகிறது, அந்த ஈர்த்த உடனே அந்த பெட்ரோல் உள்ள ஸ்பீடாக போனால் அந்த நாசில் வெடித்து அந்த இன்ஜின் ஓவராக ரன் ஆக ஆரம்பிக்குது. அப்போ கண்ட்ரோல் எங்கே இருக்கோ அந்த கண்ட்ரோலை தூக்கி நம்ம கையில் வச்சுக்கிட்டால் தானே அப்போ நம்ம ஸ்பீடு முறுக்கும்போது அந்த வண்டி ஸ்பீடு ஏறுது. அப்போ இந்த ரேஸ் கண்ட்ரோலை இங்கே வச்சுட்டா 2 யூஸ். ஒன்று மாஸ்டர், இன்னொன்று உங்களுக்கு நார்மலாக அந்த இடத்துல. இந்த தனியான கண்ட்ரோல் எதுக்கு போகிறேன்னா, அடுத்து இந்த ஸ்டேஜே தான் ஒவ்வொரு சேனலுக்கும், அதாவது சரவுண்டுக்கு, சென்டருக்கு, இதே 1 சேனலுக்கு நான் உங்களுக்கு சர்க்யூட் போட்டு காமிச்சிருக்கேன். இதை கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு ஆம்பாகவே ஒரு கஸ்டமருக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். அதாவது ஒரு கண்ட்ரோலு. இப்போ இந்த ஒரு ஸ்டேஜுக்கு சப்வூஃபருக்கான ஸ்டேஜ் நான் உங்களுக்கு போட்டுட்டேன். ஓகேங்களா? சப்வூஃபருக்கான ஸ்டேஜ் போட்டேன். இது ஆம்பு போர்டு. இது மாதிரி எல்லா சேனலுக்கும், சென்டருக்கு, சப்வூஃபருக்கு, ஓகேங்களா, எல்லாத்துக்குமே இதே கண்ட்ரோல் தான். இப்போ இந்த தனித்தனியான கண்ட்ரோல் எதுக்குன்னா, சப்வூஃபர் எவ்வளோ வேணும், லெஃப்ட் ரைட்டு எவ்வளோ வேணும், ஒரு ரூமில் டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், இங்கே டிவி இருக்கும். இப்போ இதனுடைய வயர் சென்ஸும் அதிகமாகும், இதனுடைய வயர் சென்ஸும் அதிகமாகும் இந்த கார்னரில். அதாவது எப்படின்னு சொல்லப்போனால், இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இதனோட வயர் தரம் அதிகமாகும். ஒரே சவுண்டை நம்ம காமனாக கொடுப்போம். இப்போ நம்ம கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு 15 இருக்கும். ஒரு சில பேர் வந்து 10க்கு 10 வச்சுருப்பாங்க. ஒரு சில நம்ம கடையில் கேட்கும்போது நல்லாயிருக்கும். இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு சில பேர் ஹால் வச்சுருப்பாங்க. இந்த தனித்தனி கண்ட்ரோல் இங்கே எதுக்கு கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பவர் ஆம்புக்கும் அந்த வீட்டில் வந்து ஸ்பீக்கர்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாஸ்டர் வால்யூமும் ஃபுல்லாக திருகி விட்டுட்டு இங்கே எவ்வளோ சவுண்டு தேவையோ அந்தந்த ஸ்பீக்கருக்கு, இப்போ இந்த ஸ்பீக்கர் எவ்வளோ குவாலிட்டியில் படிக்கணும், இது எவ்வளோ குவாலிட்டியில் படிக்கணும், இது எவ்வளோ குவாலிட்டியில் படிக்கணும், இது வந்து எவ்வளோ படிக்கணும். இப்போ இதுக்கான வயரின் டிஸ்டன்ஸ் இருக்குது. சில வீட்டில் வந்து இந்த கார்னரில் இருக்கும் ஆம்பு, சில வீட்டில் சென்டராகவே இருக்கும். யாரும் சினிமா தேட்டர் மாதிரி சென்டராக வந்து பிளான் பண்ணி ஃபிட் பண்ணுறதுல ஏதோ ஒரு மூலையில் தான் இருக்கும். அப்போ இதனோட வயர் அதிகமாக இருக்கும், இதனோட வயர் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த மூளையோட வயர் அதிகமாக இருக்கும் இந்த கார்னரு, இந்த மூளையோட வயர் கம்மியாக இருக்கும். இப்போ அப்படின்னும்போது வந்து இந்த இதில் அந்த டிஸ்டன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வால்யூம் கண்ட்ரோல் தனித்தனியாக நம்ம சூஸ் பண்ணுறோம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டீகோட்ரு, ப்ரோலாஜிக்கு, கெயின் ஸ்டேஜ் சிங்கிள் ஒரு சேனலுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ரீசெட், இது கெய்னர் போர்டு, இதுக்கான வோல்டேஜ் கொடுத்துட்றீங்க இந்த போர்டு ஆன் ஆகிறதுக்கு. இதை அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கண்ட்ரோல் கொடுத்து இப்படி கொடுங்க, ஓகேங்களா. இப்போ மாஸ்டர் வால்யூமுக்கு போகக்கூடிய வயரிங்கும் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்தாண்ட எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு வேலை முடியுது, இந்த ப்ராப்ளம் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதிகமாக நாய்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ரீசெட்டில் வந்து இந்த மாதிரி போர்டில் வந்து எதுவுமே பிஎஃப் இல்லை. பிஎஃப்னால் அந்த மஞ்சள் கலராக ரவுண்டாக பொட்டு மாதிரி இருக்கும், அதுதான் பிஎஃப்.
அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் இருக்கு இல்லையா, அந்த பிஎஃப் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிஎஃப்லேருந்து எடுத்துக்கோங்க. 100லேருந்து, அதாவது 100லேருந்து 100, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 101, 101, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 220, அப்புறம் பார்த்தீங்கன்னா 330, இப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வேல்யூ போடும்போது அப்புறம் 680, இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து போட்டிங்கள, அந்த LRக்கு போட்டிங்கள, அதே பொசிஷனில் அந்த கீழே அடிவாட்டமாக ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அந்த பிஎஃப் இல்லைன்னா, அதிகமாக ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் நாய்ஸ் இருக்குனாலோ இந்த வேல்யூவில் நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த இடத்தாண்ட போட்டுக்கலாம். அது எப்படி கனெக்ட் பண்ணணுன்றதை இங்கே காமிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து 6, இது வந்து L, இது வந்து 0 ஃப்ரீ செட் எடுது. இப்போ இங்கேருந்து ஒரு பிஎஃப்பை நீங்கள் இணைக்கிறீங்க. ரவுண்டு பிஎஃப்பை இப்படி அடிவாட்டமாக சால்டர் அடிச்சிடுறீங்க. நான் ஒரு 100 பிஎஃப்னு அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்படி அடிச்சிட்டிங்கன்னா இது ஃப்ரீ செட்டோட 3 கால், ப்ரீ செட்டு 3 கால். இப்போ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் குறையும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் விஷயங்கள் குறையும். ஆனால் கெயின் அப்படியே தான் இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் கெயின் அரெஸ்ட் பண்ண முடியல, ஒரு மாதிரி வந்து எனக்கு நாய்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குன்னும் போது வந்து உங்களோட கெயின் லெவல் பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த டிஸ்ட்ராக்ஷன் பிரச்சனை இருக்காது. சில பேர் ரிமோட் கிட்டு பயன்படுத்துறதுலையும் அந்த உஸ்ஸுன்னு எஃப்எம் சவுண்ட் மாதிரி வந்துட்டுருக்கும். சவுண்ட் அரெஸ்ட் பண்ண பிறகும் இந்த பழைய கேபிள் டிவிலாம் அந்த ஒரு மாதிரி பொறியாக வரும். பொதுகி டிவியில் அந்த இடத்துல அந்த பொதுகி ஆண்டனா கட் பண்ணும்போது ஒரு மாதிரி சரன்னு அந்த பொதுகி அந்த சேனலில் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தான் படைய தெரியும். அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு போர்டில் இருந்ததுன்னா நீங்கள் போர்ட்லேயும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இந்த அவுட்புட்டுன்னு எடுத்துக்கோங்க. இந்த அவுட்புட்டில் வந்து ஒரு 5K6 போட்டிருக்காங்க. இந்த 5K6ன்ற இடத்த வேல்யூ கூட்டிக்கிட்டே வாங்க. வேல்யூ கூட்டும்போது உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் குறையும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில்ட்ரு ஸ்டேஜும் பண்ணும். அந்த இடத்தாண்ட உங்களுக்கு கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ சப்போஸ் அந்த ஸ்டேஜ் இல்லை அந்த போர்டில் அப்படின்னும் போது தெரியாத நபர்கள் இங்கே கொடுக்குறீங்கள கண்ட்ரோல், இந்த தாண்ட ஒரு 3 பின், இந்த இடத்துல இந்த இன்புட் கொடுக்குறீங்களா, இந்த இடத்தாண்டே அந்த கண்ட்ரோல் பின்னிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1Kலேருந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1Kலேருந்து ஒரு 33K வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். 1K, 2K2, அதுக்கடுத்து 6K8, 4.7K, அதாவது அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 12K, 15K, 18K, 220K, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 27K, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 33K, இது வரைக்கும் போகலாம். அதாவது நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம். 100K வரைக்கும் போகலாம். அந்த போர்டோட கெயின் ஸ்டேஜை பொறுத்து இருக்குது. பட் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷன் நாய்ஸ் இருக்காது. கஸ்டமருக்கு சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடத்தாண்ட நாய்ஸ் பிரச்சனையும் தெரியாது. திடீர்னு சடார்னு சவுண்டை குறைக்கும் போது கம்பல்சரி அந்த நாய்ஸ் பிரச்சனை இந்த கண்ட்ரோல் மூலிமா அந்த கெயின் குறைஞ்சிரும். அதாவது இந்த கெயின் அந்த போகக்கூடிய டோட்டல் அந்த இன்ஜினே நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க. டயர் எதுக்கு தேய்ப்பானே, அந்த இன்ஜினையே ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஐடியா பண்ணிட்டா டயர் தேயாதில்ல. எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுமோ அந்தளவுக்கு ஸ்பீடு போகும்ல. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.